ட்ரம்ப் போட்ட ஒரு கையெழுத்து இப்ப ஒரு இந்திய தொழிலதிபரை சிக்க வச்சிருக்கு. ஈரான் மேல அமெரிக்கா எடுத்த அதிரடி முடிவுல நம்ம ஊரு கம்பெனியும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? அடுத்த 50 செகண்ட் கவனிங்க. அமெரிக்கா ஈரான் மோதல் இப்போ உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு. அணு ஆயுத விவகாரத்துல ஈரானை முடக்க ட்ரம்ப் இப்போ மேக்சிமம் பிரஷர் பாலிசியை கையில் எடுத்திருக்காரு. ஓமன் நாட்டுல ரகசியமா பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷமே ஈரான் மேல புதுசா பொருளாதார தடைகளை அறிவிச்சு உலகையே அதிர வச்சிருக்காரு ட்ரம்ப். மொத்தம் 14 கப்பல்கள் 15 நிறுவனங்கள் மேல தடை. இதுல என்ன ஷாக்குன்னா, ஈரானோட சட்டவிரோத எண்ணெய் கடத்தலுக்கு உதவியதா சொல்லி ஒரு இந்திய நிறுவனமும் இந்த லிஸ்ட்ல இருக்கு. மும்பையை சேர்ந்த எலிவேட் மரைன் மேனேஜ்மெண்ட் நிறுவனமும் அதன் இயக்குனர் ஆகாஷ் அனந்த் ஷிண்டேவும் இப்போ அமெரிக்காவோட கருப்பு பட்டியல்ல சேர்ந்துட்டாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ஈரான் தன்னோட எண்ணெய் வருமானத்தை வச்சு உலக நாடுகள்ல குழப்பத்தை உண்டாக்குது, அதை நாங்க விடமாட்டோம்னு ஆணித்தரமா சொல்லிட்டாரு. ஆனா இங்க பாருங்க, ஒரு பக்கம் சமாதானம் பேசிட்டு மறுபக்கம் இப்படி தடையை அறிவிச்சது ஈரானை செம்ம கடுப்பாக்கி இருக்கு. இந்த லிஸ்ட்ல இன்னும் பல கப்பல்கள் இருக்கு. அதுல துருக்கி, அமீரக கப்பல்களும் அடக்கம். இது வெறும் கம்பெனி மேல போட்ட தடை இல்ல, சர்வதேச வர்த்தகத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன். ட்ரம்ப் எடுக்கிற இந்த அதிரடி முடிவுகள் சரியா, இல்ல இது இந்திய தொழிலதிபர்களை பாதிக்குமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.